அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஜிடி கான்செப்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது விடுபட்ட எண்களை நிரப்புதல், மிஸ்ஸிங் நம்பர் இந்த நம்பர் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 கொஸ்டின் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான அந்த ஆன்சர் கே தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய இந்த மதிப்பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வினா எண் 1. அந்த வினா எண்ணும் பார்த்திங்க அப்படின்னா 4, 5, 7, 10, 11, 13, 16, 17 கொஸ்டின் மார்க் 22 இருக்கும். ஓகேவா? அதுக்கு சரியான அந்த விடை பார்த்திங்க அப்படின்னா 19. எப்படி 19 வந்து அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல அந்த கேப் தான் பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 4க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா +1 கூட்டியிருக்காங்க, அடுத்து +2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 நம்பர் வந்து கூட்ட ஆரம்பிச்சாங்க. 1 கூட்டியிருக்காங்க, 2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கூட்டணும், 2 கூட்டணும், 2 கூட்டினா எவ்வளவு? 17 2 19. ஆக்சுவலாக அடுத்து 3 கூட்டியிருப்பாங்க, 22. இந்த மெத்தடில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ விடை சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா 19. அதில் ஆப்ஷன் 2 இருக்கும். ஓகேவா? விடை வந்து 2, ஆனால் விடை வந்து 19. ஆப்ஷன் ஏபிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் 2. நான் விடை மட்டும் சொல்கிறேன். ஓகேப்பா? விடை 19. அதுக்கான அந்த விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த புக்கு எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். இப்போ இந்த புக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப்ல வாங்கிக்கலாம். அமௌண்ட் வந்து கம்மி தான். ஓகேவா? ஒரு நண்பர் வாங்கியிருந்தார், நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து 2வது கொஸ்டின். 625 5 125 25 கொஸ்டின் மார்க் போட்டு 125 போட்டிருந்தாங்க. இது என்ன மெத்தடில் போட்டிருக்காங்க நீங்களே செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த 625க்கும் இந்த 125க்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த 125க்கும் இந்த 25 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5க்கும் இந்த 25 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 25க்கும் 125 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எண் விட்டு ஒரு எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 2கள் பார்த்தீங்கன்னா 5ஆல் வகுத்திருக்காங்க. இந்த 625 5ஆல் வகுத்திருப்பாங்க, 125 கிடைக்கும். இந்த 125 5ஆல் வகுத்திருப்பாங்க, இந்த 25 கிடைக்கும். இந்த 25 தான் சரியான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் 25 இருக்கும். ஆப்ஷன் 2 என்பது சரியான ஆன்சர். ஆனால் விடை பார்த்திங்க அப்படின்னா 25. அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா பெருக்கி போட்டிருப்பாங்க. 5 × 5 25, 25 × 5 125. ஓகேவா? பெருக்கி போட்டிருப்பாங்க, மேலே உள்ளது வகுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ கரெக்டான மெத்தட் பார்க்கும்போது வகுத்து போட வேண்டும். 25 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 3ஆவது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 7 15 31 63 127 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 31. அது ஆப்ஷன் 2ல் இருந்திருக்கும். ஓகேவா? எந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா 4 8 16 32 64. அதாவது 4 மடங்குகளை பெருக்கி அதாவது கூட்டியிருப்பாங்க. ஓகேவா? 4 அடுத்து 8 அடுத்து 16 16 16 32 32 32 64. இந்த மாதிரி 4 மடங்குகளை கூட்டி போயிருப்பாங்க. ஸோ அப்படி கூட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா 31 அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கும். 31ங்கிறது வரணும். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருந்தது. ஸோ ஆப்ஷன் 2 என்பது சரியான ஆன்சர். விடை பார்த்திங்கன்னா 31. அடுத்து 4வது கணக்கு. 1 1 16 4 25 5 36 6 121 11 இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. இது போறாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ வச்சு போட்டிருக்காங்க. முதல்ல 1 ஸ்கொயர் போட்டாங்க இல்லையா, 1 ஸ்கொயர். அடுத்து 1 அப்படி போட்டிருக்காங்க. அடுத்து 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? 4 போட்டிருக்காங்க. 4 ஸ்கொயர் தான் 16 இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த 5 ஸ்கொயர் தான் 25. அடுத்து இந்த 6 ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா 36. அடுத்து இங்கே 11 கொடுத்துருக்காங்க இல்லையா, 11 ஸ்கொயர் என்ன வரணும்? 11 × 11 121 வரணும். ஸோ ஆப்ஷன் 1ல் 121 இருக்கு இல்லையா, அந்த 121 என்பது தான் சரியான ஆன்சர். இல்லை ஸ்கொயர் வேல்யூ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த 1ஓட ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயரை போட்டிருக்காங்க. இந்த 4ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 16. இந்த 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25. இந்த 6ஓட ஸ்கொயர் வேல்யூ 36. இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ போட்டிருக்காங்க. அப்போ 11 11 எவ்வளவு? 121 என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் 1ல் இருக்கும். 122 சொல்லிட்டு 121 தான் விட. அடுத்த கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 5வது கணக்கு. 53 59 61 67 அந்த நேரத்தில் கொஸ்டின் மார்க் இருக்கும். 73 79 83. இது பார்த்திங்கன்னா பகா எண்களின் எண் தொடர் கொடுத்துருக்காங்க. அதாவது 53லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பகா எண். ஓகேவா? ஸோ அதில் அந்த விடுபட்ட எண்ணை பகா எண் என்னது 71 அப்படிங்கிறது வரும். அப்போ 71 என்பது சரியான ஆன்சர். பகா எண் தொடர் இது வந்து. ஓகேவா? மெத்தட் வந்து பகா எண். அடுத்து 9 19 39 79 159 கொஸ்டின் மார்க் இருக்கும் இந்த இடத்துல. அடுத்து 639 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் விடை பார்த்திங்க அப்படின்னா 319. எப்படி 319 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் பண்ணிட்டு போயிருக்காங்க. முதல்ல 10 கூட்டியிருக்காங்க 19. அடுத்து 10னுடைய அந்த ஒரு மடங்கு கூட்டியிருக்காங்க 20. அடுத்து அந்த 20 ஒரு மடங்கான இன்னொரு 20 கூட்டியிருக்காங்க 40. அந்த 40 டபுள் பண்ணி கூட்டியிருக்காங்க 80. 80 டபுள் பண்ணியிருக்காங்க 160. 160 டபுள் பண்ணியிருக்காங்க 320. இந்த மாதிரி டபுள் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 319 வரணும். இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் 4ல் இருக்கும். ஓகேவா? 319 சரியான ஆன்சர். அடுத்து 7வது கணக்கு பாருங்கள். 12 15 36 45 108 கொஸ்டின் மார்க் 324. இந்த மாதிரி கணக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 135. என்ன மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே மொத்தம் 1 விட்டு 1 போட்டிருக்காங்க.
3ஆல் பெருக்கி போட்டிருக்காங்க. முதல்ல இந்த 12 கூட 3 பெருக்கி எதை போட்டிருக்காங்கன்னா 36 போட்டிருக்காங்க. 12 3 36. அடுத்து இந்த 15 கூட 3 பெருக்கி அடுத்த நம்பர் போட்டிருக்காங்க. 12 3 45. அடுத்து இந்த 36 கூட 3 பெருக்கி 108ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து 45 கூட 3 பெருக்கி 135ன்னு போடணும். 135 சரியான ஆன்சர். அடுத்து இந்த 108 கூட 3 பெருக்குனா 324. இந்த மாதிரி 3ஆல் பெருக்கி போட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்னது? 135. 2வது ஆப்ஷனில் இருக்கும். அடுத்து 8வது கணக்கு 12 32 72 152 632 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் 312 அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும். இது நம்ம மேலே பார்த்தோம். ஒரு எண்ணினுடைய டபுள் மடங்கு கொட்டி போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 10, அடுத்து 20, 20 20 40, 40 40 80 அப்படி போட்டாங்க இல்லையா? இங்கே டேரெக்டாக 20 போட்டிருக்காங்க. 20 20 கூட்டி 32 போட்டிருக்காங்க. அடுத்தது 20 டபுள் பண்ணியிருக்காங்க 40, 40 கூட்டி 72 போட்டிருக்காங்க. அடுத்து 40 டபுள் பண்ணி 80, அந்த 80 கூட்டி 152 போட்டிருக்காங்க. அடுத்து 80 டபுள் பண்ணால் 160, அந்த 160 கூட்டினா 312 வரும். ஸோ ஆப்ஷன் 4 இருக்கக்கூடிய 312 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கணக்கு 9வது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 19 32 47 64. இதுக்கான அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 வரும். எப்படி போட்டிருக்காங்கன்னா 11 ஒற்றைப்படையாக போயிருக்காங்க. ஓகே, 11 13 15 17 கூட்டி போட்டிருக்காங்க. டைம் ரொம்ப கூட இருக்கிறதுனால ரொம்ப பெரிய கணக்கு. ஸோ கொஞ்சம் வேகமாக ஆன்சர் மட்டும் பார்த்துப்போம். ஓகேவா? அடுத்து 10வது கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறாங்க? 1 5 3 10 9 20 27 40, லாஸ்ட்டாக என்ன வரும்? 81 வரணும். ஓகேவா? ஸோ எப்படி வந்திருக்குது? 1 நம்பர் விட்டு 3ஆல் பெருக்கியிருக்காங்க. இன்னொரு நம்பர் விட்டு பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 1 கூட 3 பெருக்கி ஒரு நம்பர் விட்டு 3 போட்டிருக்காங்க. 3 கூட 3 பெருக்கினா 9, இந்த 3 கூட 3 பெருக்கினா 27, இது கூட பெருக்கினா 81 வரும். அடுத்து இதை பார்த்திங்க அப்படின்னா இது 2 5 10 12 20 22 40 இந்த மாதிரி பெருக்கி போட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 81. இந்த வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே ஆன்சர் பார்த்துக்கோங்கப்பா, எந்த மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விடையை மட்டும் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்து 11ஆம் கணக்கு பாருங்கள். இதுக்கு விடை பார்த்திங்க அப்படின்னா 42. 42 எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது இதே மாதிரி தான் என்ன வேணால் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், வகுக்கலாம், பெருக்கலாம், கூட்டலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து டஃப்பாக தெரியும். ஓகேவா? இதில் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை முதல்ல 2ஆல் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா பெருக்கியிருக்காங்க, கீழே உள்ளது அப்புறம் 9 கூட்டியிருக்காங்க. எப்படி வேணால் போடலாம். ஓகேவாப்பா? அதனால் என்னது, நீங்கள் எதுக்குனாலும் ப்ரிப்பராக போகணும். இந்த மாதிரி தான் சம் வந்து டஃப்பாக இருக்கும். இப்படி பார்த்துட்டு போங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து இப்படி பார்த்துட்டு போனால் போதும். 4 கூட 2 பெருக்கினா 8, 8 கூட 2 பெருக்கினா 16, 16 2 32, 32 2 64. இது கூட 9 கூட்டியிருக்காங்க. 16 9 15, 15 9 24, 24 9 33, 33 9 42, 42 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி 12வது கேள்வி பாருங்கள். 5 6 8 11 15 20 26 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 26. இந்த 26 கொஸ்டின் மார்க் இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி பிடிஎஃப் போட்டிருப்பேன். பிடிஎஃப் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 26. எப்படி 26 வந்திருக்குது? சிம்பிள் தான். 1 கூட்டியிருக்காங்க, அடுத்து 2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டியிருக்காங்க, அடுத்து 5 கூட்டியிருக்காங்க, அடுத்து 6 கூட்டியிருக்காங்க. 6 கூட்டினா விட என்ன வரணும்? 26 வரணும். சிம்பிள் கணக்கு தான். அடுத்து 13வது கணக்கு 1, அடுத்து 4 9 16 25 36 அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் இருக்கும். கொஸ்டினில் இது விடை பார்த்திங்க அப்படின்னா 36. எப்படி 36 வந்துருக்குது? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் தான் வரணும். என்ன 6 6 36. 36 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 1 1 2 3 5 8 13 21 கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஓகேவா? எப்படி போடுறாங்க அப்படின்னா 1 கூட 1 கூட்டி 2 போட்டிருக்காங்க. அடுத்து 1 கூட 1 கூட்டி 2 கூட்டி 3ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து 2யும் 3யும் கூட்டி 5ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? 2யும் 3யும் கூட்டி 5. அடுத்து இந்த 3யும் 5யும் கூட்டி 8ன்னு போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த 8யும் 13யும் கூட்டி 21 போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த 21 13யும் 21 கூட்டணும். கூட்டின எவ்வளோ போகிறோம்? 34. 34 என்பது என்னது சரியான ஆன்சர். இது நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ கிளாஸில் பார்த்துருப்போம். அப்படின்னா முதல் 2 எண்களை கூட்டி 3வது எண்ணை உருவாக்குதல் அந்த மெத்தடில் போட்டிருப்பாங்க. சரியா? விடை வந்து 34. அடுத்து 15வது கணக்கு கொஸ்டின் பார்த்திங்க என்னென்னா 1 2 4 8 9 27 16 64 மாதிரி கொடுக்கும். 2 நம்பர் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரணும் பார்த்தீங்கன்னா மேலே 1 ஸ்கொயர் 1, அடுத்து 1 கியூஃபு 1, அடுத்து 2 ஸ்கொயரு 4, 2 கியூஃபு 8, அடுத்து 9 ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் வந்து என்னது 27, அடுத்து 4 ஸ்கொயர் 16, 4 கியூப் வந்து 64. அடுத்து என்ன வரணும்? அப்போ 5 ஸ்கொயர் வரணும், அடுத்து 5 கியூப் வரணும். 5 ஸ்கொயர் 25, அடுத்து 5 கியூப் என்னது 125. அப்போ 25, 125 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 16வது கணக்கு
0 3 8 15 24 கொஸ்டின் மார்க் இருக்கும். ஓகேவா? இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல 1 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சு போட்டிருக்காங்க. அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சு போட்டிருக்காங்க. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சு போட்டிருக்காங்க. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சு போட்டிருப்பாங்க. அடுத்து 5 ஸ்கொயர் போட்டு 1 கழிச்சு போட்டிருக்காங்க. அடுத்து 6 ஸ்கொயர் போட்டு 1 கழிச்சு போடணும். ஓகேவா? அதான் என்னது? அப்போ 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 1 எவ்வளவு? 35 என்பது சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 4ல் இருக்கும் 35 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள் 9 28 65 கொஸ்டின் மார்க் கொடுத்து 217. அப்போ எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மேலே பார்த்தோம் இல்லையா? ஸ்கொயர் பண்ணி கழிச்சிருப்பாங்க, இங்கே ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? க்யூப் பண்ணி கூட்டியிருக்காங்க. முதல்ல 2 க்யூப் எவ்வளவு? 8 வரும். 8 + 1 9. அடுத்து 3 க்யூப் எவ்வளவு? 27 + 1 28. 4 க்யூப் எவ்வளவு? 64 + 1 65. அப்போ இங்கே என்ன வரணும்? 5 ஸ்கொயர் 5 க்யூப் வரணும். 5 க்யூப் 125 + 1 எவ்வளவு? 126. 126 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 126 என்பது சரியான ஆன்சர். அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்கும். அடுத்து 18வது கணக்கு 4வது கணக்கு 36 4 18 8 9 16 இங்கே ஒன்று வரணும். ஓகேவா? எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல 36 ஒரு நம்பர் விட்டு முதல்ல 36 2ஆல் வகுத்து இந்த 18 போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த 18 2ஆல் வகுத்து இந்த 9 போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த 9 2ஆல் வகுத்து எவ்வளோ வரும்? 9/2 வரும். அப்படியும் போடலாம், அல்லது 4.5 கூட போடலாம். இவங்க டேரெக்டாக போட்டாங்க 9/2 போட்டாங்க. கீழே பாருங்கள் இந்த 4 கூட 2 பெருக்கியிருப்பாங்க 8 கூட 2 பெருக்கினா 16. இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மேலே உள்ளது நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ 2ஆல் வகுத்துருக்காங்க 9/2 என்பது சரியான ஆன்சர், அல்லது 4.5. அடுத்து 11 12 20 47 111 இந்த மாதிரி 4 ஆப்ஷன் 5 நம்பர் இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? விட பார்த்தீங்கன்னா 111. எப்படி போட்டிருக்காங்க? முதல்ல 1 ப்ளஸ் அடுத்து 8 கூட்டியிருக்காங்க, அடுத்து 27 கூட்டியிருக்காங்க, அடுத்து 64 கூட்டியிருக்காங்க. ஆனால் இந்த நம்பர் பூரா என்னதுப்பா? இதனுடைய க்யூப் வேல்யூ எடுத்துறப்பா. க்யூப் 1 க்யூப் எவ்வளவு? 1. 2 க்யூப் எவ்வளவு? 8. 3 க்யூப் எவ்வளவு? 27. 4 க்யூப் 64. இதான் விட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து 64 கூட்டினா எவ்வளோ வரணும்? 111 அப்படிங்கிறது வரும். 111 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 20வது கணக்கு பாருங்கள் 5 7 10 15 22 33. என்ன போட்டிருக்காங்க? 33 என்பது தான் சரியான ஆன்சர். எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல 2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 5 கூட்டியிருக்காங்க, அடுத்து 7 கூட்டியிருக்காங்க, அடுத்து 11 கூட்டியிருக்காங்க. இதில் என்னது? பகா எண்களின் கூடுதல். ஓகேவா? அப்போ லாஸ்ட்டாக 11 கூட்டணும். 22 11 33. அடுத்து 21வது கணக்கு பாருங்கள் 2, 3, 5, 8, 13, 21. இங்கே கொஸ்டின் மார்க் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34. எப்படி 34 வந்திருக்குது பார்ப்போமா? இந்த 2 3 கூட்டி 5 போட்டாங்க. அடுத்து இந்த 3 5 கூட்டி 8 போட்டாங்க. அடுத்து இந்த 8 5 கூட்டி 13 போட்டாங்க. அடுத்து இந்த 8 13 கூட்டி 21 போட்டாங்க. அடுத்து 13 21 கூட்டினா எவ்வளோ வரும்? 34. 34 என்பது சரியான ஆன்சர், ஆப்ஷன் 1ல் இருக்கும். அடுத்து 10, 16, 26, 42 கொஸ்டின் மார்க் 110. எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? விடை வந்து 68. இந்த 68 எப்படி வந்தது பார்க்கலாமா? எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த 10 16 கூட்டியிருக்காங்க. எத்தனை? 26. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 16 26 கூட்டியிருப்பாங்க 42. அடுத்து இந்த 26 42 கூட்டினீங்கன்னா 68 வரணும். ஸோ 68 என்பது சரியான ஆன்சர், ஆப்ஷன் 2ல் இருக்கும். அடுத்த கொஸ்டின் எல்லாமே நடத்தின மெத்தட் தான். ஓகேவா? நான் ஆல்ரெடி 2 கிளாஸ் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து 8, 15, 24, 35, 48, 63 கொடுத்துருக்காங்க. இந்த 35 தான் விடை. ஓகேவா? பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது பூரா விடைப்பா. அது பூரா கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இங்கே விடை கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 35 எப்படி வந்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் 7 9 11 15 ஒத்தப்படை எண்களை கூட்டியிருக்காங்க. முதல்ல 8 கூட 7 கூட்டியிருக்காங்க 15. அடுத்து 9 கூட்டியிருக்காங்க 24. அடுத்து 11 தான் கூட்டணும், ஏன்னா ஒற்றைப்படை எண் தான் போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஒற்றைப்படை எண் 11. அப்போ 24 11 35 என்பது சரியான ஆன்சர், ஆப்ஷன் 2ல் இருக்கும். 35 சரியான ஆன்சர். 24வது கணக்கு அடுத்து 19 23 29 31. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37. 37 எப்படி வந்ததுன்னா பகாயின் தொடர். 19க்கு அடுத்த பகாயின் 23, 23க்கு அடுத்த பகாயின் 29, 29க்கு அடுத்த பகாயின் 31, 31க்கு அடுத்த பகாயின் 37 தான். அடுத்து 25வது கணக்கு 14 18 20 14 27 11. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கும். என்னன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா 35. எப்படி வந்திருக்குன்னா இந்த 14 கூட 6 கூட்டியிருக்காங்க 20, 20 கூட 7 கூட்டியிருக்காங்க 27, 27 கூட 8 கூட்டியிருக்காங்க 35. இந்த இடத்துல கழிச்சிட்டு போயிருக்காங்க, ஒவ்வொன்றா கழிச்சிருக்காங்க. 18 நாளும் 4 கழிச்சா 14, 14 3 கழிச்சா 11, 11 2 கழிச்சா 9. இந்த மாதிரி கழிச்சிருக்காங்க, பெருக்கியிருக்காங்க, அவ்வளோதான். சரி, கூட்டியிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா 35. விடை ஆப்ஷன் 2ல் இருக்கும். 26வது கணக்கு பார்ப்போமா? 26வது கணக்கு பாருங்கள் 16 1 8 3 4 9 கொஸ்டின் மார்க் 27. விடை பார்த்திங்க அப்படின்னா 2. எப்படி 2 வந்தது?
எல்லாம் பெருக்கி போட்டிருக்காங்க. ஓகேவா? சாரி, வகுத்து போட்டிருக்காங்க. 16 2ஆல் வகுத்தா 8, 8 2ஆல் வகுத்தா 4, 4 2ஆல் வகுத்தா 2, 2 என்பது சரியான ஆன்சர். இது மட்டும் நம்மளுக்கு தேவை, கீழே உள்ள தேவையில்லை, பெருக்கி போட்டிருப்பாங்க. அடுத்து 27வது கணக்கு. 50 6 8 40 18 13 30 கொஸ்டின் மார்க் 18 20 42. விடை பார்த்தீங்கன்னா 30. எப்படி 30 வந்து பார்க்கலாமா? எப்படி வந்திருக்குன்னா, முதல்ல இந்த 50 கழிச்சு போட்டிருக்காங்க 10 10. 50 - 10 40, 40 - 10 30, 30 - 10 20. இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? கூட என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 6க்கும் டேரக்டாக எங்கே போயிருக்குது, இந்த 8க்கும் 3ஆல் பெருக்கி போட்டிருக்காங்களா? வெயிட் பண்ணுங்கள். எப்படியோ போட்டிருக்காங்க. 8 13 ரைட்டு. இந்த நம்பர் கூட பார்த்தீங்கன்னா 12 கூட்டி போட்டிருக்காங்க. 6ம் 12 எவ்வளவு? 12 6ம் 18 கூட்டி போட்டிருக்காங்க இல்லையா? அடுத்து 18 12 கூட்டின அளவு 30. இந்த 30 தான் சரியான ஆன்சராக வரணும். ஸோ 30 சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2 இருக்கும். அடுத்த கணக்கு 28வது கணக்கு. 2 8 18 32. அங்கே என்ன வரும்? 50 வரணும். 50 தான் சரியான ஆன்சர். எப்படி 50 வந்து பார்க்கலாமா? இங்கே 2 கூட 6 கூட்டியிருக்காங்க, அடுத்து 10 கூட்டியிருக்காங்க, அடுத்து 14 கூட்டியிருக்காங்க, அடுத்து 18 கூட்டியிருக்காங்க. அதாவது 4 4 கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ முதல்ல 6 கூட்டினா 8 2 கூட, அடுத்து இந்த 6 கூட 4 கூட்டுங்க 10 ஆயிருமா? அந்த 8 கூட நீங்கள் 10 கூட்டணும் 18, அடுத்து 4 கூட்டுங்க 14, 18 14 32, அடுத்து 18 32 50. ஸோ 50 என்பது சரியான ஆன்சர். வீடியோ மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்புச்சுனா. அடுத்த கணக்கு 29வது கணக்கு. 999 728 511 டேஸ் வரணும், 342 வரணும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, எல்லா நம்பரோட கியூப் வேல்யூவை மைனஸ் பண்ணியிருக்காங்க, கியூப் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10 கியூப் -1. 10 கியூப் என்னப்பா? 1000. ஓகேவா? 1000த்தை 1 கழிச்சிருக்காங்க 999. இது 9 கியூப் எவ்வளவு? 729. 1 கழிச்சிருக்காங்க 728. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8 கியூப் இருக்கு இல்லையா? 8 கியூப்னா 512 வரும். 1 கழிச்சிருக்காங்க 511. அப்போ இங்கே 7 கியூப் வரணும் அப்படின்னா 7 கியூப் 343. 1 கழிச்சா 342. ஸோ 342 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 30வது கணக்கு. 165 146 129 116 105. இந்த 129 என்பது ஆன்சர். எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? அதாவது மைனஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒற்றைப்படை எண்கள் ரிவர்ஸில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. 19 17 13 11. சாரி, பகா எண்களை மைனஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வச்சுக்கணும், பகா எண்கள் சரியா? 19 பகா எண், 17 பகா எண், -13 பகா எண், 11 பகா எண். பகா எண்களை கழிச்சிட்டே வந்திருக்காங்க. 19 கழிச்சிருக்காங்க, அடுத்து 17 கழிக்கணும். ஓகேவா? 129. அடுத்து 13 கழிச்சிருக்காங்க, அடுத்து 11 கழிச்சிருக்காங்க. அப்போ ஆன்சர் 129. அடுத்து 31வது கணக்கு பார்ப்பாலாமா? 5 6 8 11 45 126 360. 45 என்பது சரியான ஆன்சர். எப்படி 45 வந்தது? முதல்ல 3ஆக எடுத்துருக்காங்க. 3 0 பவர் 3 பவர் 0னப்பா 1 தான் வரும். அப்போ 1 கூட்டியிருப்பாங்க 6. 3 பவர் 1 என்னது? 3 தான். அப்போ 3 கூட்டியிருப்பாங்க 9. அடுத்து 3 ஸ்கொயர் என்னது? 9. 3 கியூப் என்னது? 27. 3 பவர் 4 என்னது? 81. 3 பவர் 5 என்னது? 243 கூட்டியிருக்காங்க. ஸோ அப்போ ஆக்சுவலாக 45 வரணும். 3 கியூப்பை கூட்டணும். 3 கியூப் என்னது? 27. 18 கூட 27 கூட 45 வந்துடும். ஸோ 45 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 48 32 24 20 டேஸ் வரணுங்க. 18ங்கிறது சரியான ஆன்சர். எப்படி 18 வந்தது? 16 8 4 2. அதாவது 2 மடங்குகளை பிரிக்குங்க. 1 2 2 2 4 2 8 2 16. அப்போ கழிச்சிட்டு வந்திருக்காங்க. 48ல் 16 கழிச்சா 32, 32ல் 8 கழிச்சா 24, 24ல் 4 கழிச்சா 20, 22 கழிச்சா 18. ஸோ 18 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 3 6 12 டேஸ் 33. 21 என்பது சரியான ஆன்சர். எப்படி 21 வந்தது? 3 6 9 12. 3 மடங்கை கூட்டியிருக்காங்க. 3 கூட 3 கூட்டினா 6. அடுத்து 6 கூட 3 6 கூட்டினா 12. 12 கூட 9 கூட்டினா 21 வரணும். 21 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கணக்கு 72 68 60 48 32 18. எப்படி வந்தது? 12ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரில 4 மடங்குகளை கழிச்சிருக்காங்க. 4 8 12 16 20 கழிச்சிருக்காங்க. 22ல் ஸ்டார்ட் பண்ணி 4 மடங்குகளை கழிச்சிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக 12 வரும். ஸோ 12 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 35வது கணக்கு. 3 4 12 39 103. இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? முதல்ல 3 எப்படி வந்து பார்க்கணும். இங்கேருந்து ரிவர்ஸில் போகணும். ஓகேவா? ஸோ 4 கியூஃபு 3 கியூஃபு 2 கியூஃபு 1 கியூஃபு. ஓகேவா? 103 இருக்குது. அது கூட 4 கியூஃப் எவ்வளோப்பா? 64. அதை கழிச்சிருக்காங்க. ஓகேவா? கழிச்சா எவ்வளோ வரும்? இங்கேருந்து போனால் ஓகே, இங்கேருந்து போனால் ஓகே தான். ஓகேவா? ஸோ இங்கேருந்து போனால் முதல்ல 3 இருக்காது, 4 இருக்கும். 4 நீங்கள் போன மாதிரி இருக்கும். 2 கியூப் 8. 8 கூட 4 கூட்டினா 12 வரணும். அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் விடை வந்து 3. 36வது கணக்கு. அடுத்து
120 119 111 84 20 20 தான் ஆன்சர். 20 எப்படி வந்து பார்க்கலாமா? 1 8 27 64. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 1 கியூஃப் 2 கியூஃப் 3 கியூஃப் 4 கியூஃபை கழிச்சிருக்காங்க. அவ்வளோதான். 20 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 15 14 12 9 5 என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டராக கழிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு -1 கழிச்சிருக்காங்க, அடுத்து 2 கழிச்சிருக்காங்க, அடுத்து 3 கழிச்சிருக்காங்க, அடுத்து 4 கழிச்சிருக்காங்க, அடுத்து 5 கழிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக 5 கழிக்கும் போது 9ல் 4 போச்சு அப்படின்னா 5 வரும். 5 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 38வது கணக்கு -7 -8 -10 -13 டேஸ் வரணுமாங்க. -17 வந்திருக்குது. அதான் சரியான விடை. எப்படி வந்திருக்குது? -7 கூட -1 கூட்டினா எவ்வளவு? மைனஸ் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா கூட்ட தான் செய்யணும். ஓகேவா? -1 -1 ப்ளஸ் -1னா -8 வரணும். -8. அடுத்து -8 -2னா -10 -10 -3னா -13 -13 -14னா -17 வரணும். -17 என்பது சரியான ஆன்சர். அப்போ 17 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 39வது கணக்கு பாருங்கள். 16 49 100 169 இங்கே வந்து 256 போட்டிருக்காங்க. என்னென்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ, பெரிய நம்பர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எப்படி? 4 அடுத்து 7 கொடுத்துருக்காங்க, அடுத்து 10 அடுத்து 13 அடுத்து 16. எப்படி இந்த கேப் போட்டுருக்காங்க முதல்ல பார்த்துக்கணும். 4 ஒரு 3 நம்பர் விட்ருக்காங்க 10, அடுத்து ஒரு 3 கூட்டி 10 7 4 + 3 7 10 7 அடுத்து 7 + 3 10 10 + 3 13 13 + 3 16. இந்த மாதிரி 3 3 கூட்டி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 16 ஸ்கொயர் 256 256 என்பது சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 40வது கணக்கு 1 1 2 8 3 27 4 64 வரும். 64 தான் சரியான ஆன்சர். எப்படி 64 வந்து பார்க்கலாமா? 1 கியூஃப் 1 2 கியூஃப் 8 3 கியூஃப் 27 அடுத்து 4 கியூஃப் என்ன வரணும்? 64. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்த கணக்கு 41 28 66 128 இங்கே டேஸ் வரணும். விடை பார்த்தீங்கன்னா 220. எப்படி 220 வந்து பார்க்கலாமா? முதல்ல 28 இருக்கு இல்லையா? 3 கியூஃப் எவ்வளவு? 27 + 1 28 4 கியூஃப் எவ்வளவு? 64 + 2 66 5 கியூஃப் எவ்வளவு? 125 + 3ங்க 3 கூட்டினா 128. அப்போ 6 கியூஃப் என்ன வரும்? 226 வரும். இங்கே 4 கூட்டியிருக்காங்க. சாரி 216 வரும். 4 கூட்டியிருக்காங்க 220. ஸோ அப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 220. அடுத்த கணக்கு 840 210 42 7 1. இந்த மாதிரி டக்குனு நம்பர் குறைஞ்சாலே வகுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து மைண்டில் அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? முதல்ல 4ஆல் வகுத்திருக்காங்க, அடுத்து 5ஆல் வகுத்திருக்காங்க, அடுத்து 6ஆல் வகுத்திருக்காங்க, அடுத்து 7ஆல் வகுத்திருக்காங்க. வகுத்தா என்னது? ஆன்சர் 1. சரியான ஆன்சர் 1பா. அடுத்து 43வது கணக்கு 4/5 8/15 16/45 32/135 64/405 எப்படி போட்டிருக்காங்க? மேலோட எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்கி போட்டிருப்பாங்க. 2 4 4 2 8 2 16 16 32 32 64. கீழே உள்ளது போகிற பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்கி போட்டிருப்பாங்க. 5 15 15 3 45 45 3 135 135 3 405. ஸோ அப்போது 32/135 என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 44வது கணக்கு 160 80 120 300 இங்கே என்ன வரும் கேட்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா x1/2 போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை. 160/2 எவ்வளவு? 80 80/2 எவ்வளவு? 120. அப்படி தானப்பா? சாரி x3/2 போட்டிருக்காங்க. அப்போ x3னா என்னது? 1ஆல் பெருக்கி போட்டிருப்பாங்க. x1 என்னது? 160 1 பெருக்குனா 160 வரும். 2ஆல் வகுத்தா 80. அடுத்து 80 கூட 3 பெருக்கியிருப்பாங்க. M3 24 24 2ஆல் வகுத்திருப்பாங்க 120. அப்படி தான். இப்போ 80 × 3 எவ்வளோப்பா? 240 240 2ஆல் வகுங்க 12 வருமா? 120 120 போட்டிருக்காங்களா? அடுத்து இந்த 120 5ஆல் பெருக்கியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. 12 5 60 600/2 போட்டிருப்பாங்க 300. ஸோ அப்போ இது நீங்கள் வந்து 7ஆல் பெருக்கணும். x7னா x கூட xனா என்னது? இந்த நம்பரு கூட நீங்கள் 7 பெருக்கணும். அப்போ 300 × 7 எவ்வளோ வரும்? 3 21 2 0 போட்டு 2100 2100 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 1050 கிடைக்கும். ஸோ 1050 என்பது என்னது? சரியான ஆன்சர். 1050பா. 45வது கணக்கு 0 2 8 14 (34) எப்படி போடுறாங்க பாருங்கள். 1 ஸ்கொயர் -1 0 ஆயிருமா? 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் பண்ணால் 0. 2 ஸ்கொயர் 4 வரும். 4 2 கழிச்சா 2. அடுத்து 3 ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா 9 வரும். 9ல் 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து 4 ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா 16 16ல் 2 கழிச்சிருக்காங்க. அடுத்து 1 கழிக்கணும் வருதுனா? ஸோ 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25. 1 கழிச்சா 24. ஸோ 24 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 6 ஸ்கொயர் 36 2 கழிச்சிருப்பாங்க 34 போட்டிருக்காங்க. ஸோ அப்போது 45வது கணக்குக்கு 24 ஆன்சர். அடுத்து 46ஆம் கணக்கு பாருங்கள்.
13, 17, 33, 97, கொஸ்டின் மார்க்கு 1377. இந்த இடத்துல ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 353. எப்படி 353 வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 4 மடங்கு பெருக்கிட்டு போயிருக்காங்க. 4 4 × 4 16, 16 நாளா 64, 64 நாளா 256, 256 நாளா 1024. இதை கூட்டிடணும் நீங்கள். ஓகேவா? 13 கூட 4 கூட்டினா 17, அடுத்து 4 மடங்கான 16 கூட்டினா 33. இந்த மாதிரி 97 கூட எவ்வளோ கூட்டணும்? 256 கூட்ட போகிறீங்க. 353 என்பது சரியான ஆன்சராக வரும். அடுத்த கணக்கு 47வது கணக்கு 24, 28, 19, 35, 10, 46. 46 என்பது சரியான ஆன்சர். எப்படி வந்து பார்க்கலாமா? இது அதே தான். முதல்ல 2 ஸ்கொயரை கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 ஸ்கொயரை கழிச்சிருக்காங்க, அடுத்து 4 ஸ்கொயரை கூட்டணும், 5 ஸ்கொயரை கழிச்சிருக்காங்க, அடுத்து 6 ஸ்கொயரை கூட்டணும். ஸோ 10 கூட 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. 10, 36, 46 என்பது சரியான ஆன்சர். அடுத்து 48வது கணக்கு 14, 6, 4, 4, 8. இந்த இடத்துல என்ன வரும்? 32 வரும். 32 தான் ஆன்சர். எப்படி வந்துன்னு பார்க்கலாமா? x1 - 8. 14 கூட 8 கழிச்சிருக்காங்க. எவ்வளவு? 6. 1 பெருக்கி கழிச்சிருப்பாங்கப்பா. 14 × 1 எவ்வளவு? 14 தான். 8 கழிச்சா 16. அடுத்து மீதி என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்படி தானே? 6 கூட 2 பெருக்கணும். 2 பெருக்குனா 6 × 12. 12ல் 8 கழிச்சா 4. அடுத்து 4 கூட 3 பெருக்கணும். 3 பெருக்கி 8 கழிக்கணும். 4 3 12, 8 கழிச்சா 4. அடுத்து 4 கூட 4 பெருக்கணும். 4 16. அதில் 8 கழிச்சா எவ்வளோ வரும்? 8 வரும். ஸோ அடுத்து 5 பெருக்கணும். என்ன செஞ்சா 40. 40ல் 8 கழிச்சா 32. ஸோ 32 என்பது என்னது? சரியான ஆன்சர். அடுத்து 49வது கணக்கு 17, 18, 14, 23, 7, 32. 32 என்பது சரியான ஆன்சர். எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாமா? இது அதே மெத்தட் தான். ஸ்கொயர் பண்ணி கழிச்சிருக்காங்க. 1 ஸ்கொயரை கூட்டியிருக்காங்க, அடுத்து 2 ஸ்கொயரை கழிச்சிருக்காங்க, அடுத்து 3 ஸ்கொயரை கூட்டணும், 4 ஸ்கொயரை கழிச்சிருக்காங்க, அடுத்து 5 ஸ்கொயரை கூட்டணும். அப்போது 7 இருக்குது. 7 கூட 5 ஸ்கொயர் கூட்டினா எவ்வளவு? 5 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 25. 25 7 32. 32 என்பது சரியான ஆன்சர். 49வது கணக்கு. லாஸ்ட் கணக்கு 50வது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 18, 8, 6, 8, 24, 176 போட்டிருக்காங்க. 176 தான் விடை. எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? அதாவது சேம் மெத்தட் தான். x1 × 2 வகுத்தில் 1 கூடி கழிச்சிருக்காங்க. முதல்ல x1 18 கூட 1 பெருக்குங்க. 18 தான். 18 2ஆல் வகுத்தா எவ்வளவு? 9 2 18. 9 1 கழிச்சா 8 போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்து 8 இருக்குது. 8 கூட நீங்கள் வந்து 1 பெருக்கி கழிச்சிருக்காங்க, 2 கழிச்சிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? 8 × 1 எவ்வளவு? 8 -2 எவ்வளவு? 6 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்து 6 கூட 2 பெருக்கி 4 கழிச்சிருக்காங்க. 6 2 12, 12 4 போச்சுன்னா 8. அடுத்து 8 கூட 4 பெருக்கணும். நீங்கள் வந்து 8 × 4 32 - 8 24. 24 கூட 8 பெருக்கணும். 4 மடங்கு போதுப்பா, நல்லா வச்சுக்கணும். ஓகேவா? 2 மடங்கு. அப்போ லாஸ்ட்டாக 24 இருக்குது இல்லையா? 24 கூட 8 பெருக்கணும். எவ்வளோ வரும்? 24 8 8 16, 160, 4 8 32. எவ்வளோ ஆச்சு? 2 6 3 9, 192. ஓகேவா? 192 என்ன கழிக்கணும்? 16 நீங்கள் கழிக்கணும். 192ல் 16 கழிங்க. 12ல் 6 போச்சுன்னா 6, 7ல் 8ல் 1 போச்சுன்னா 7, 76. 176 என்பது சரியான ஆன்சர். இருக்கு இல்லையா? லாஸ்ட்டு 176 போட்டிருக்காங்க இல்லையா? ரைட்டு. 50 கணக்கு ஆன்சருக்கு பார்த்தாச்சப்பா. நீங்கள் 50க்கு எத்தனை கணக்கு செஞ்சு பார்த்தீங்க, எத்தனை மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பிடிஎஃப் நான் வந்து மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா அது வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்குறதுனால நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்க்கறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வேணும்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வைங்கப்பா. ஃபுல் புக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரொம்ப கம்மி விலை தான். ஓகே, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பரு எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு சாதாரண விலை தான். ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அந்த ரூபாயில் ஒரு சின்ன செலவாக தெரியாது. ஓகேவா? அந்த அமௌண்ட் தான் அந்த புக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது, கொஸ்டின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க முடியாத நண்பர்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணி பார்த்து உங்களுடைய அந்த மதிப்பெண்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.